கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 23ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. காலையிலேயே எழும்பி உட்கார்ந்துட்டு இந்த காரியம் என்ன ரொம்ப தலைகுனிய வச்சுட்டு, இந்த காரியம் எனக்கு வெட்கத்தை கொண்டு வந்துருச்சு, தலை காட்ட முடியலை, இந்த காரியத்திலிருந்து எப்படி நான் வெளியே வரப்போகிறேன் என்றெல்லாம் சொல்லி சில பிள்ளைகள் குடும்பத்திலே நடந்த சில தலை குனிவுகள் நிமித்தம் மனவேதனையோடு வெட்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு மனமிறங்கி இந்த மங்கள வார்த்தையின் மூலமாக ஒரு அற்புதத்தை செய்கிறார். பிரேமா என்கிற சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னியோ அதே இடத்துல உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். கிறிஸ்டோபர் என்கிற மகனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிற கிறிஸ்டோபர், என் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நீ சொல்கிற, ஒரு புதிய அத்தியாயத்தை இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நான் உனக்கு திறந்து வைப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெனி என்கிற மகளை கர்த்தர் இப்பொழுது சந்திக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிமித்தம் நீ ரொம்ப வேதனையோடு இருக்கிற, குறிப்பாக இத்தனை வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை, இதை நிமித்தம் நான் அவமானத்தோடு இருக்கிறேன், யாரையும் பார்க்க பிடிக்கல என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற ஜெனி, ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாள் மங்கள வார்த்தையை நீ ஞாபகம் வச்சுக்க விதத்தில் கர்த்தருடைய நிந்தையை அப்புறப்படுத்தும்படி ஒரு அழகான யோசேப்பை கர்த்தர் தருவார். சரி, ஒரு நல்ல மங்கள வார்த்தையை நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். யோவேல் 2:26, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் அப்படின்னு ஆண்டவர் உங்களை தன்னுடைய பிள்ளைன்னு உரிமை பாராட்டுகிறார். எத்தனை பேர் இதுக்காக கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல போறீங்க? அல்லேலூயா. சரி, நம்ம ஆண்டவர் இது யாம் பிள்ளடா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, அதை விட நமக்கு பெரிய சந்தோஷமான காரியம், நம்மளை தூக்கி விடுற காரியம், நம்மளை உற்சாகப்படுத்துகிற காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து நீ ஏன் பிள்ளைன்னு சொல்றாரு, ஏன் பிள்ளை, இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடந்த நாட்களில் வந்த ஸ்கூல் எக்ஸாம் ரிசல்ட்டு, செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டு உன்னை கேவலப்படுத்தி இருக்கலாம், உனக்கு நிந்தையை கொண்டு வந்திருக்கலாம், நீ எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்காம இருக்கலாம், ஏன் நீ பாஸ் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். இதை வச்சுட்டு உன் லைஃப்பை நீ நிர்ணயம் பண்ணிடாத. இதெல்லாம் தாண்டினது ஆண்டவருடைய அற்புதம் செய்கிற கரம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னியோ அதே இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இன்னொரு இடத்துல அல்ல. இந்த காரியம் எனக்கு ரொம்ப தலை குனிவை கொண்டு வந்துருச்சு, அதனால் இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊரில் போய் நீ செட்டில் ஆயிடலான்னு நினைக்கிறேன், குடும்பமாக குடிபெயரலாம், இந்த ஊரில் நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். இல்லைங்க, அதே ஊரில் ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்துவார். இப்போ ஒரு மனுஷனுக்கு அவமானம் வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா, அதுக்கெல்லாம் அப்பப்போ நீங்கள் ஊரை விட்டு ஓடினா எத்தனை ஊருக்கு தான் ஒழிய முடியும்? அப்படி அல்ல, அந்த ஊரில் ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சு நீங்கள் தலை நிமிர்ந்து வாழணும். எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும். ஒன்று அற்பமாக பார்த்த எல்லாரும் ஒன்று ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது. ஒருவேளை குழந்தை இல்லை, அது உனக்கு வெட்கத்தை கொண்டு வந்திருக்கலாம், அவமானத்தை கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்து அற்புதத்தை செய்வார். ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டியா, அதே சப்ஜெக்டில் 100க்கு 100 மார்க் எடுத்து உன் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். இல்லைன்னாச்சுன்னா ரொம்ப கௌரவமான குடும்பம், ஆனால் இப்போ குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு, எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க, வெட்கத்தோடு இருக்கிறீங்களா? மறுபடியும் உன் புருஷனை ஆண்டவர் கொண்டு வருவார். வீடு ஆசையாக கட்ட ஆரம்பித்தேன், பாதியில் நிற்குது, எல்லாரும் கேவலமாக என்ன பார்க்குறாங்க, ஆண்டவர் அந்த வீட்டை அழகாக கட்டி முடித்து உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இப்படி எந்த காரியத்தில் நீ வெட்கப்பட்டு நின்னாலும் அந்த காரியத்தில் இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தை மூலமாக ஒரு அற்புதம் நடக்க போகுது. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் பிரைனி ஆண்டனி, நாகர்கோயில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மகள் பெயர் மிலினா கெய்ட்லின். குழந்தைக்கு 1 வருடமும் 5 மாதமும் ஆகிறது. குழந்தை நடக்காமல் இருந்தால் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களின் தேவ செய்தியை இரவு 10 மணிக்கு செல்போன் மூலமாக பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சகோதரர் அவர்கள் சிறு பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்தார்கள். நானும் என்னுடைய மகளுக்காக ஜெபித்து கொண்டு பொருத்தனை செய்தேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு என்னுடைய மகள்
நன்றாக நடக்கிறாள். இப்பவும் இந்த மங்கள வார்த்தையில என் கூட சேர்ந்து ஜபிக்க போறீங்க. இதை போல சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ் உங்களுக்கு நடக்கும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் ஜனங்கள் என்று எங்களை குறித்து நீர் உரிமை பாராட்டினதற்காக முதல்ல உங்க பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியா, என் பிள்ளைங்க வெட்கப்பட விடமாட்டேன்னு சொன்னீங்களே, என் பிள்ளைகளுடைய வெட்கத்திற்கு பதிலாக சிங்காரத்தின் ஆடையை அணிவிக்கிற ஆண்டவர், என்னென்ன காரியத்தில் என் பிள்ளைங்க வெட்கப்பட்டு தலைகுனிஞ்சு நிற்கிறாங்களோ அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து உண்மையில் நம்பிக்கையா இருக்கிறோம். நீரே காரியங்களை வாய்க்க செய்யும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்கிற மங்கள வார்த்தை அப்படியே இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.